வந்து பயமுறுத்தினால மயங்கி விழுந்துட்டான் மேடம். இந்த காரியத்தை செஞ்சது யார்? மணிதான் சார். மணி இங்க வா. நீ காலேஜ்ல படிக்கிறியா இல்ல எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கிறியா? ஷட் அப். ரோஷம் மட்டும் வருதே, இப்படி அநாகரிகமா நடந்துக்கிறது. அவங்க நம்ம காலேஜ் பத்தி என்ன நினைப்பாங்க? உன்னை நான் நல்லவன் நினைச்சேன், இவ்வளவு கீழ்த்தரமா நடந்துப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பாருங்க சார், கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம முறைச்சிட்டு போறோம். இவனுக்கு எப்படி புத்தி போகட்டுறதுன்னு எனக்கு தெரியும். மேடம், ஐ அம் சோ சாரி. அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தட்ஸ் ஆல் ரைட். சார், என்னப்பா? பால் வாங்கிட்டு வந்திருக்கேன் சார். உள்ள கொண்டு போய் வை. வேற ஏதாவது வேணுங்களா? ஒண்ணு வேண்டாப்பா, நீ போயிட்டு வா. சரி. ஓ மணி, இன்னும் நீ தூங்கல? இல்ல சார், என் மனசாட்சி என்ன தூங்க விடல. என்னப்பா சொல்ற? பல பேர் முன்னால நீங்க என்ன கண்டிச்சதும் எனக்கு கோபம் வந்துடுச்சு. உங்ககிட்ட மரியாதை இல்லாம நடந்துகிட்டேன். மறுபடி யோசனை செஞ்சு பார்த்தேன். நான் செய்தது தப்புன்னு தெரிஞ்சது. அதுதான் வந்தேன் சார். மணி, உன் தவற உணர்ந்துட்டியே, அதுவே போதும். அப்ப நான் வரேன் சார். ஜஸ்ட் அப்படி கொஞ்சம் பால் கொண்டு வரேன், சாப்பிட்டு போலாம். சாப்பிடு. என்ன பேசாம இருக்க? பாலை சாப்பிடு. ஓஹோ, நடந்ததை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? That's all right. Come on, come on. மணி, மணி, மணியினுடைய கொலை சம்பந்தமா உங்களை கைது செய்யும்படி எங்களுக்கு உத்தரவு இருக்கு. நீங்க தயவு செய்து எங்க கூட ஸ்டேஷனுக்கு வரணும். என்னால இப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நம்ம காலேஜோட பெருமைக்கும் நீங்க என் பேர்ல வச்சிருக்க நல்ல எண்ணத்துக்கும் ஒரு நாள் நான் களங்கத்தை உண்டாக்கவே மாட்டேன். நான் வரேன் சார். மணியை கொலை செஞ்சது இவர் அல்ல. மணியை கொலை செய்ததான் சந்தேகப்பட்டு தானே இவர் கூட்டிக்கிட்டு போறீங்க? சார், நான் உண்மையை சொல்றேன் சார். மணியை கொலை செய்தது நான் தான். என்ன கைது செய்யுங்க, அவரை விட்டுருங்க சார். இல்ல, மணியை கொலை செஞ்சது நான் தான். என்ன கைது செய்யுங்க. நீங்க எல்லாரும் என் மேல வச்சிருக்கிற பாசத்தினால ஒவ்வொருத்தரும் நான் தான் கொலை செஞ்சேன்னு சொல்றீங்க. ஆனா இவங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஆதாரங்கள் என்ற குற்றவாளியும் சொல்லுது. உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியது சட்டத்துடைய கடமை பாருங்க. அதனாலதான் இவங்க என்ன கூட்டிட்டு போறாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் எனக்கு வழியை விடுங்க. நீதி என் பக்கம் இருக்குங்கிற தைரியத்தோட நான் போறேன். நான் திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையோடு நீங்க இருங்க. We can go into it. என் மகனை போலீஸ்ல கைது செய்துட்டாங்களா? ஆமாமா. மனசால கூட மத்தவங்களுக்கு தீமை செய்ய நினைக்காத என் பிள்ளையா ஒரு கொலையை செய்துட்டான். இருக்காது, இருக்கவே இருக்காது. அவர் உண்மையிலேயே குற்றவாளியா இருப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? அம்மா, அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்ன கேட்டா என்னால பதில் சொல்ல முடியுமா? ஆனா குற்றவாளியா நிரபராதியான்னு கேட்டா உங்களை போல அவசரப்பட்டு என்னால பதில் சொல்ல முடியாதும்மா. சாந்திமா, ஐயா நீதிபதி ஸ்தானத்துல இருந்தே பேசிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம வேதனை புரியாதுமா. எவனோ அந்த அப்பாவி மேல அபாண்டமா பழிய சுமத்திட்டான். அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டாமா. ஐயா, 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 கான்ஸ்டபிள், ஐயா,
இன்ஸ்பெக்டர் ஐயா, உங்களோட கையெடுத்து கும்பிடுறேன் ஐயா. எந்த சாமி கோயில்ல வேணாலும் சத்தியம் பண்றேன் ஐயா. என் புள்ள கதிரத்தை கண்டிப்பா இந்த கொலையை செஞ்சிருக்க மாட்டான் ஐயா. அவனை விட்டுடுங்க ஐயா. ஏய்யா பேசாம இருக்கீங்க? என் பையனை விட மாட்டீங்களா? உங்க காலை விடுகிறேன் ஆயா, தாய பிள்ளை கும்பிடலாம், பிள்ளைய தாய் கும்பிடலாமா? என்னய்யா சொல்றீங்க? என்ன தெரியல, சின்ன வயசுல பள்ளிக்கூட பஸ்ஸ பார்த்ததும் அவசரப்பட்டு ஓடி வந்து ஏறுவேன். அப்படி செய்யக்கூடாது, தப்புன்னு கண்டிப்பீங்களே, அந்த வாசுதான், அதே வாசுதான் நான். வாசு, நீயா? நல்லா இருக்கியாப்பா? உன்னை இந்த நிலைமையில பாக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் இந்த நிலைமைக்கு வர்றதுக்கு காரணமே நீங்க தானே. நீங்க மட்டும் அன்னைக்கு யானைகிட்ட இருந்து என்ன காப்பாத்தாம இருந்தா நான் இன்னைக்கு உயிரோட இருக்க முடியுமா? வாஸ்தவம் தான்ப்பா. அன்னைக்கு யானைகிட்ட இருந்து எத்தனையோ பிள்ளைங்களை காப்பாத்தினேன். இன்னைக்கு ஒரு பிள்ளைய காப்பாத்த வழி தெரியாம தவிக்கிறேன். நான் என் பிள்ளைய எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் தெரியுமா? அவன் IAS பரீட்சை எழுத போற நேரத்துல இப்படி ஒரு பழி வந்துருச்சு. வாசு, நீயே சொன்னப்பா, என் புள்ள ஒரு கொலைகாரனா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? ஆயா, நீ வளர்த்த பிள்ளைங்க யாருமே சத்தியம் தவறி நடக்க மாட்டாங்க. அது போதும்பா. அவன் நல்லவனா இருப்பான்னு நீ நம்புற இல்ல? அப்ப என் பிள்ளை என் கூட அனுப்பி வச்சுடு. அது என்னால முடியாது. முடியாதா? என் பிள்ளைய காப்பாத்த உன்னால முடியாதா? இல்ல அவனை காப்பாத்தணுங்கிற மனசு உனக்கு கிடையாதா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே ஆயான்னு அன்போட கூப்பிட்டியே, அந்த வாசுவாணி நன்றிய பத்தி வாயினிக்க பேசினியே, அந்த வாசுவாணி இப்ப ஆபத்து வந்ததும் உதவி செய்ய முடியாதுன்னு ஒதுங்கிறியப்பா. உன்ன சொல்லி குத்தம் இல்ல, இந்த உலகமே அப்படித்தான். நான் வரேன். இல்லங்க, நீங்க உண்மை புரியாம என் மேல ஆத்திரப்படுறீங்களே. கதிரேசன் நல்லவன் நிரபராதின்னு நான் மட்டும் தெரிஞ்சா போதுமா? அது கோட்டாருக்கும் தெரியணும். அப்பதான் அவனை விடுதலை செய்வாங்க. அப்படியா? ஏதோ என் புள்ள மேல இருக்கிற பாசத்தினால உன்னை ஆத்திரப்பட்டு பேசிட்டு என்ன மன்னிச்சுடப்பா. அப்படி சொல்லாதீங்க ஆயா. டில்லிக்கு ராஜானாலும் பள்ளிக்கு பிள்ளை தானே. நான் என்னைக்கு இருந்தாலும் எந்த பதவியில இருந்தாலும் உங்க பிள்ளை வாசுதானே ஆயா. வாசு, என் பிள்ளைய காப்பாத்துறதுக்கு நீதாப்பா ஒரு வழி சொல்லணும். நீங்க கவலைப்படாதீங்க. நான் வக்கீல் பாபுவுக்கு போன் பண்றேன். நீங்க போய் அவனை பாருங்க. அவன் வேண்டிய உதவி உங்களுக்கு செய்வான். பல வருஷங்களுக்கு முன்னால நான் இதே இடத்துல நின்னு என் மகனை காலேஜ்ல படிக்க வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்கன்னு உங்க அப்பா கிட்ட கேட்டேன். அவர் பணத்தையும் கொடுத்து எனக்கு ரைஸ் மில்ல வேலையும் கொடுத்து ஆதரிச்சாரு. இன்னைக்கு அவர் பிள்ளைகிட்டயே என் மகனை காப்பாத்தி கொடுன்னு கேட்டுக்கிட்டு நிக்கிறேன். வேலு ஆயா, அப்படி சொல்லாதீங்க. உங்க மகனை காப்பாத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஏன் தெரியுமா? இதே இடத்துல சின்ன வயசுல எங்க அப்பா கிட்ட நான் பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன்னு அழுவேன். நீங்க வந்து பயமுறுத்தி என்ன பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போவீங்க. அன்னைக்கு நீங்க அப்படி கண்டிக்கலன்னா இன்னைக்கு நான் முட்டாளாத்தான் இருந்திருப்பேன். ஆயா, எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல நினைக்கிற உங்களை போல நல்லவங்களுக்கு ஒரு ஆபத்து வருதுன்னா அந்த ஆண்டவனே ஓடி வந்து உதவி செய்வான். வேலு, என் மகனை காப்பாத்த முடியாதோன்னு கலங்கி போய் நான் இங்க வந்தேன். உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையும் கவலைப்படாதே, உன் மகனை நான் காப்பாத்தி கொடுக்கிறேன், அந்த முருகனே நேர்ல வந்து எனக்கு தைரியம் சொல்ற மாதிரி இருக்கப்பா. இந்த ஆறுதல் வார்த்தையை மட்டும் நான் கேட்கலன்னா இந்த உலகத்தை விட்டே போயிருப்பேன். வேலு, எப்படியாவது என் மகனை காப்பாத்தி கொடுப்பா, காப்பாத்தி கொடு. உன்னால முடியும்னு ஒரு வார்த்தை சொல்லுப்பா. முருகா, இது என்னப்பா சோதனை? பொழுதெல்லாம் உன் பேரையே சொல்லணும்னு என் பிள்ளைக்கு கதிரேசான்னு பேரு வச்சேன். அந்த செடியை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அது பூ பூத்து காய் காய்ச்சி கனி கொடுக்க போற நேரத்துல பலன் கொடுக்க போற மரத்தையும் பலனை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற என்னையும் விதி வேரோட சாய்க்க பாக்குது. இது நியாயமா? என் பிள்ளைய காப்பாத்து, என்னை கை விட்டுடாதே, என் பிள்ளைய காப்பாத்து. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.